இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக்குக்கு நீங்கள் வந்து ஜாம்பி மோட்ஸில் அந்த மோடில் வந்து தேர்ட் ரவுண்டாக ஒன்று வரும். ஜாம்பி மோடில் ஹார்டு 3 விதமான ஒரு வெரைட்டி மோடு இருக்குது. ஃபஸ்ட்டு மோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸி, அப்புறம் நார்மல் அண்டு ஹார்டு. இது ஹார்டு இல்லை நார்மல்லாம் விளாட்ணுன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஈஸி போடுங்க. ஃபஸ்ட்டு இப்போ தான் மேப் விட்டோன்னே நீங்கள் விளாட்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹார்டு விளாடாது, வராது, நார்மலாக விளாட முடியாது உங்களால். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு வரணும். ஈஸி போட்டு மேட்சை வந்து வின் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வாக் பண்ணுறேன். நார்மல் வந்து யூஸ் பண்ணி விளாடுறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக முடிச்சுட்டு கடைசியாக இந்த ஆடு இல்லை அந்த மேப்புக்கான ஒரு சர்வே கிட்லாம் வந்து நான் சொல்கிறேன். சர்வே இல்லை, அந்த இடத்துல எங்கே அடிப்பீங்க, ஆனால் வந்து ஜாம்பியால் உள்ளே அடிக்க முடியாது. ஓகேவா, ஜாம்பியால் உள்ளே அடிக்க முடியாது, ஆனால் நீங்கள் ஜாம்பி அடிப்பீங்க. ஓகேவா, ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாருங்கள் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ரெண்டாவது ரவுண்டு சக்ஸஸ். இந்த தேர்ட் ரவுண்டு போகிற மாதிரி அதோ இங்கே தான், இதோ இந்த இடம் தான் கைஸ். இந்த இடத்துல தான் நான் சொல்ல போகிறேன் அந்த ட்ரிக்கு. ஓகேவா, நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எதை வச்சு நீங்கள் வெக்டர் ஆக்க முடியும்னா, இப்போ நான் ரெண்டு யூஎம்பி வச்சுருக்கேன். ஸோ இது வாங்குகிறேன் பாருங்கள் 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டுனா. இப்போ பாருங்கள் 2 வெக்டர் சிம்பிள் வந்துச்சு பாருங்கள், வெக்டர் சிம்பிள். அவ்வளோதான், அது தொட்டிங்கன்னா டபுள் வெக்டர் ஆகிடும். பாருங்கள் யூஎம்பி தான் கையில் வச்சுருக்கேன், நல்லா பாருங்கள். எங்கடா அந்த சர்வேட் இருக்குது நான் எவனுக்கும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3வது ரவுண்டு இருக்கா, இந்த ஹார்டு மோடில் 3வது ரவுண்டு எங்கே ஒளிகிறது. இப்போ இந்த ஜாம்பி இருந்துச்சுன்னா இப்படி அடிச்சுக்கிட்டா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துக்கு உள்ளே வந்து இப்படி அடிங்க பாருங்கள். உள்ளே வராது பாருங்கள், நீங்களே பாருங்கள். நம்ம அடிக்க வந்தால் அவன் போட்டு போகிறான் ரிட்டன் பேக். ஓகேவா, வரவே மாட்டான். இது பாருங்கள், வரவே மாட்டான். எல்லோரும் இந்த ட்ரிக்கை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நான் இப்போ போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக்கு மட்டும் பண்ணிடுங்க. பிடிக்கணுன்னா கூட சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டு ப்ளீஸ் கைஸ். ஓகேவா, நம்மளுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. நான் போடுற வீடியோ அவ்வளோக்கா கண்டென்ட் போடல, எனக்கு போட தான் கண்டென்ட் வந்து நிறையா சப்ஸ்கிரைபர் வரலாம். ஓகேவா, நான் அதிகமாக வீடியோ போடல, அதுக்கு காரணம் வந்து எனக்கு மொபைல் இருக்குது. ஓகேவா, மொபைல் இப்போ மே மந்தில் 10ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துடும். அதுக்கப்புறம் நான் டெய்லியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேவா, நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு. ஸோ இன்னும் 2 weeks 3 week தான், அதுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விளையாடும் பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட்டாக போட்டு பாருங்கள். டீம்மேட்டு பாருங்கள், கீழே பாருங்கள் கீழே எத்தனை பேர் என் பின்னாடி 3 பேர் பார்த்திங்கன்னா அப்படின்னா சர்வே பண்ணி அடிக்கணும். இந்த இடத்துல அடிக்க முடியாதுன்னு சொன்னால் என்னோட ஹஸ்பண்ட் கேட்குறீங்க, கேம் ஓவர் ஆயிடுச்சு. என்னோட அடிக்க முடியாதுன்னு சொன்னேன், ஆனால் அடிச்சிட்டான்னு கேட்பீங்களா. அந்த பெருசாக ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா, அவனால் அடிக்க முடியல. ஸோ இந்தமாரி ஒரு முட்டையாக அவன் ஷோல்டரில் இருக்கும் பார்த்தீங்களா, அவனை நினச்சா முடிஞ்சால் அடிக்க முடியும். ஸோ என்னடா இப்படி சொல்கிற, இதெல்லாம் ஒரு சர்வே ட்ரிக்கார்டு ஆண்டுவீங்க. அதுக்காகவே ஒரு கேரக்டர் சர்வே ட்ரிக்கு கொண்டு வந்திருக்காங்க. கேரக்டருக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டுன்னு இல்லை, இப்போ நான் சொல்கிற 2 ஒன் பேசிவ் ஸ்கில் ஆர் 1 பேசிவ் ஸ்கில்லு அண்டு ஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் ஸ்கில். அதாவது ஆக்டிவ் ஸ்கில்லில் ஓரியனை வச்சுக்கோங்க, பேசிவ் ஸ்கில்லில் மெகியூல் வச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க, மெகியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிவ் ஸ்கில்லில் பாருங்கள், ஆக்டிவ் ஸ்கில்லில் ஓரியனை பார்த்து ஆக்டிவில் வச்சுக்கோங்க. ஓகேவா, வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே சர்வே பண்ணலாம்.
நீங்கள் அந்த இடத்துல இருந்தும் சர்வே பண்ணலாம். எதுக்கு நான் மெகியூவில் இதுவும் வைக்க சொல்கிறேன்னா அது எதுக்குன்ற ரீசனையும் நான் சொல்கிறேன். ஸோ ஓரியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரியானா ஏதோ ஒன்று அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்பியில் இபி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தால் தான் உங்களால் வந்து அடிக்க முடியும். ஓகேவா? உங்களால் அந்தமாரி ஓரியானா மாற முடியும். ஓகேவா? அந்த உடனடியாக மாற முடியும். ஆனால் ப்ரோ இந்த OB44 தான் வந்து ஓரியான் மாறினாலும் வந்து எனிமி அடிக்கிறானேன்னு நினைப்பீங்க. ஜாம்பியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுட்டால் தான், அது கண்ணால் சுட்டால் தான், கையால் அடித்தாலாம் வந்து நம்ம இதாக மாட்டோம். ஜாம்பி வந்து அடிக்கும், ஆனால் நம்மளுக்கு ஹெல்த்தும் கிடையாது. நம்ம ஓரியான் மாதிரி அந்த உருண்டையாக தான் மாறுவோம். ஓகேவா? ஸோ வந்து அது எனிமி சுட்டால் தான். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, எனிமி சுட்டால் தான் நம்ம வந்து அந்தமாரி ஆக முடியும். ஓகேவா? மனுஷனாக ஹியூமனாக மாறிடுவோம். ஆனால் இது அப்படி கிடையாது. இது பார்த்திங்க அப்படின்னா ஜாம்பி, அதனால் கையால் தான் அடிக்கும். இது கன்னுச்சுன்னா வந்து நம்ம எனிமி சிஎஸ்லாம் போனால் ஓரியானாக மாறுவோம் இந்த அப்டேட் OB44. ஸோ வந்து நம்மளை அடித்தா உடனே மாறிடுவோம் ஹியூமனாக. ஆனால் வந்து இது ஜாம்பியால் அடித்தா நம்ம மாற மாட்டோம். இதுதான் ஒரு நல்ல விஷயம். ஓகேவா? ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த ஹார்டு மோடில் 3வது ரவுண்டில் கன்ஃபார்ம் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். ஆர் நான் சொன்ன கேரக்டர் காம்பினேஷனை யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு தடவை காட்டிருக்கேன். ஸோ நான் சொல்கிறேன் பாருங்கள், இதுதான். ஓகேவா? ஓரியான் தோ இந்த சிம்பிள் இருக்கும், மெகியூவில் வந்து இந்த சிம்பிள் இருக்கும். இது மட்டும் ரெண்டுமே வச்சு யூஸ் பண்ணுங்கள். மீதி ஏதாச்சும் மேக்ஸிமம் மெடிக்கெட் போட உங்களுக்கு வச்சுக்கோங்க, இல்லைனா ஓடுற பவர் வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம். ஓகேவா? 3வது. ஓகேவா? நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் நோட்டிஃபிகேஷனாக. வாங்க அடுத்தது. அவ்வளோதான், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சிக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு இப்பயே. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இழுக்க விரும்பல, உங்களால் வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ டாட்டா பை பை, லவ் யூ. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பாய்.